ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் தேவையான அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலா ரெடி பண்ண சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வதக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினோன்னு ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் போட்டுக்கோங்க. அது நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேக விட்டோடனே கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றி மல்லித்தூள் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.